கோவையிலிருந்து கேரளா சென்ற அரசு பேருந்தில் ஆவணங்களின்றி கடத்திய ரூபாய் 8 கோடி தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மும்பையைச் சேர்ந்த 2 பேரை கலால் துறையினர் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வாளையார் சோதனை சாவடியில் வாளையார் கலால் துறை ஆய்வாளர்கள் ரமேஷ் பிரேமானந்த குமார், உதவி ஆய்வாளர்கள் ஸ்ரீஜி, மனோகரன் மற்றும் கலால் துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கோவையிலிருந்து கோட்டாக்கரை நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்து வந்தது. அந்த பேருந்தில் கலால் துறையினர் நிறுத்தி சோதனை மேற்கொண்ட பொழுது பேருந்தில் இருந்த 2 பயணிகளின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டது. உடனே அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை சோதனை மேற்கொண்டனர். அதில் தங்கக் கட்டிகள் அதிகமாக இருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து கலால் துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. இந்த விசாரணையில் அவர்கள் மும்பையைச் சேர்ந்த சங்கீத் அஜய் ஜெயின், ஹிதேஷ் சிவராம் சேலங்கி ஆகியோர் என்பதும் ஆவணங்கள் எதுவுமின்றி தங்கக் கட்டிகளை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் 2 பேரையும் கலால் துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 8 கோடி மதிப்புள்ள 8 கிலோ 696 கிராம் தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை GST அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.